ஹாப்பி சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பன்னீர் பரோட்டா. பன்னீர் 1 கிராமில் உதிர்த்து வச்சுருக்கேன். உப்பு, காரப்பொடி, தனியா, கொத்தமல்லி, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கு ஓமம் தாளித்து கொட்டிட்டு பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். இது வதங்கினோன்னா இதை சேர்த்து போட்டு பன்னீர் பரோட்டா பண்ணிடலாம். அதை தொட்டு ஒரு தக்காளி தொக்கு பண்ணிட்டுருக்கேன். கடுகு தாளித்து போட்டு அரைச்சி தக்காளியை போட்டுவிட்டு கட் பண்ணி அரைச்சி தக்காளியை போட்டு உப்பு, காரப்பொடி, வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். சூப்பராக ரெடியாக காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, தனியா, கொத்தமல்லி, புதினா சட்னியும் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து ஊற்ற பன்னீர் அதில் போட்டுட்டு ஸ்டஃப் பண்ண வேண்டியதாக பன்னீர் போட்டு ரெடி ஆகும். திரும்ப கொதிச்சு வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், குழம்பா இருக்கணும். ஒரு குட்டி வெல்லம் கொண்டு போட்டு டேஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது. அரை பண்ணணும்னா அரை இப்படி உருட்டி வச்சுக்கலாம். நல்லா உருட்டணும். மேலாக உருட்டி வச்சுருக்கேன். பரோட்டாவுக்கு நான் ஸ்டஃபிங் பன்னீர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரொட்டி பாயிட்டுட்டு இது உள்ளே வச்சுட்டு ஸ்டஃப் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் இட்டுட்டு வெந்தவொடனே திருப்பி போட்டு எடுத்துக்கணும். சைடு வெந்தவொடனே திருப்பி போட்டு எண்ணெயும் கலந்து வச்சுருக்கிறத தடவிட்டு வெந்தவொடனே இன்னொரு சைடும் திருப்பி போட்டு சைடு வந்துட்டு சூப்பரான பன்னீர் ஆனியன் பரோட்டா ரெடி. இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். பன்னீர் ஆனியன் பரோட்டாவோட கொத்தமல்லி, புதினா சட்னியும் தக்காளி தொக்கு சாப்பிடும். இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.